ஆள்பவர்களை நம்புவதை விட ஆண்டவனையே நம்பலாம் என்று அதிரடி முடிவு எடுத்து திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை விவசாயிகள் முருகப்பெருமானை நாடியிருப்பது போராட்டத்தில் புது ட்ரெண்டா என்ற கேள்வியை எழுப்புகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருமண்டங்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு 400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்க வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக நிலுவைத் தொகை கோரி கடந்த 625 நாட்களாக திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் தொடர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதுவரை கரும்பு விவசாயிகள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரும்பு விவசாயிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமான் தான் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் கோவில் முன்பு சூடம் ஏற்றி ஆளும் கட்சி எங்களை காப்பாற்றவில்லை ஆண்டவா, நீயாவது எங்களை காப்பாற்று என தேங்காய் உடைத்து முறையிட்டனர். அரசாங்கமும் காப்பாத்தல, ஆள்பவனும் காப்பாத்தல. தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து முருகன் முன்பு கோஷம் எழுப்பினார்கள். இதனையடுத்து தேசிய கொடியையும் கரும்பையும் கைகளில் ஏந்தியபடி தாங்கள் போராட்டம் நடத்தும் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நோக்கி கடவுளிடம் முறையிட்டபடியே பாத யாத்திரை மேற்கொண்டனர். காப்பாத்து